Hello friends, இந்த வீடியோல நம்ம சென்னையில இருந்து கும்பமேளாக்கு எப்படி போலாம் அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல்ஸா ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கும்பமேளா ஜனவரி 13 ல இருந்து February 26 வரைக்கும் நடக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அப்படின்ற இடம், அது வந்து அலகாபாத் யூபியில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் ட்ரெயின், பஸ்ஸு அப்படி இல்லைனா ஃப்ளைட்டில் போய் போகலாம். டைரக்ட் ஃப்ளைட்டும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஆனால் அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஒன் வேக்கே வருது. ஏன்னா ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் மெட்ரோ பிடிச்சி நியரஸ்ட் பஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிடலாம். மெட்ரோலேருந்து இறங்கின உடனே இந்த மாதிரி ரிக்ஷாவை யூஸ் பண்ணி நீங்கள் நியரஸ்ட்டு அந்த பஸ் டெர்மினலுக்கு போகலாம். அங்கே ஆனந்த் விஹார் பஸ் டெர்மினல் இருக்குது, அதாவது கோயம்பேடு மாதிரி. ஸோ பிரயாக்ராஜுக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்லீப்பர் பஸ் தான், ஏசி கூட கிடையாது. ஏன்னா கிடைச்ச டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம பிஸி, எல்லாமே டிக்கெட்லாம் ஃபுல்லு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஆக்ராவில் வந்துட்டு பாயிண்ட் போட்டிருக்காங்க. காலையில் 5 மணி தான் போய் சேருவோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் டெல்லி டு பிரயாக்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் நான் ஏசி தான் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டு அது 2000 ருபீஸு, சீட்ரு வந்து 1200. டிக்கெட் ப்ரைஸ் 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைமுக்கும் மாறும். ஏன்னா வந்துட்டு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து February 29 மௌனி அமாவாசை அன்றைக்கி வந்துட்டு போயிருந்தேன். பஸ்ஸு எல்லாத்தையும் நடுவுலேயே பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர்ஸ் வெளியில் ஃபத்தேப்பூர்லேயே பிளாக் பண்ணிட்டாங்க. க்ரௌடு அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் கவர்மெண்ட் பஸ் ஏறி போகணும். அந்த பஸ்ஸையும் வந்துட்டு மார்னிங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபத்தேப்பூர் என்ற இடத்துல இருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி பிரயாக்ராஜ் போகலான்ட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் ரிக்ஷா ஏறி அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஃபத்தேப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு வந்து பறக்க ஓடி போயிட்டு ஓப்பன் டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினை கடைசியில் ஏறிட்டோம். நீங்கள் இந்த கும்பமேளாக்கு முக்கியமான அந்த 3 டேட்ஸ் தவிர்த்து மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்கேஜ்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜுக்கு பஸ் ஏறி அங்கேயே போய் இறங்கிடலாம். நான் பீக் டைமில் போனதால் இந்த மாதிரி சிரமம். फाइनली गोइंग टू प्रयागराज, बट कुंभ को प्रॉमिस नहीं है, वहाँ जाके पता चलेगा. हर हर महादेव. இன்னும் ஒரு 2 hours ஜர்னி பிரயாகராஜை நோக்கி போயிட்டு இருக்கோம். ட்ரெயினில் செம்ம ஃபுல். சாயந்தரம் 5 மணிக்கு ஏறி காலையில் 5 மணிக்கு இறங்க வேண்டிய நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு ஏறி சாயந்தரம் 4 மணிக்கு தான் வந்துட்டு பிரயாக்ராஜ் ஸ்டேஷனே வந்து இறங்கணும். அந்தளவுக்கு பிளாக்கேஜ், ஹெவி ரஷ். கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 130 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. மௌனி அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் பிரயாக்ராஜ் வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி முக்கியமான நாள்ன்றதுனால அன்றைக்கி நிறைய பேர் வந்ததுனால கூட்ட நெரிசலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 பேர் இறந்து போனாங்க. இந்த கூட்டத்தை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்க்கலாம். பிரயாக்ராஜ் ஸ்டேஷன் வரைக்கும் யாரையும் அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னே சுபேதார் கஞ்ச் அப்படின்ற ஸ்டேஷன்லேயே வந்து ட்ரெயின் நிப்பாட்டி அங்கேருந்து எல்லாம் நடந்து போகணும். ஹலோ, ஸ்டேஷனுக்கு வெளியில் ரிக்ஷா வந்துட்டு பேசி ஆளுக்கு 30 ரூபான்னு பேசி சிவில் லைன்ஸ் அப்படின்ற ஏரியா 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் மொத்தம் டெல்லியிலிருந்து பிரயாக்ராஜ் போயிருந்தோம். நாங்கள் போன டைமில் பஸ்ஸுலேயே எங்கள் கூடயே வந்துட்டு ஒரு 4 பேர் எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி 7 பேரும் வந்துட்டு ஒன்றா போனோம். ட்ரிப்பில் சடனாக ஃபார்ம் ஆன இந்த கேங்கு தான். ஸோ நாங்கள் 7 பேருமே கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒன்றா போயிருந்தோம். சிவில் லைன்ஸில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் போய் கிட்டத்தட்ட காட் கிட்டே இறங்கிட்டாங்க. காட்னா தான் மெயின் என்ட்ரன்ஸு சங்கம் போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு செக்டர் வைஸாக அது பிரியும். பிரயாக்ராஜ் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தே நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கே போய் இறங்கிட்டோம். நீங்கள் பிரயாக்ராஜுக்கு பஸ்ஸில் வந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் ஃப்ளைட்டில் வந்தாலும் பிரயாக்ராஜ் ஏரியா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கூட்டமே அப்படியே உங்களை தானாக கொண்டு போய் காட்டு கிட்ட சேர்த்துரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. We reached Sangam after 7 kilometer march and 8 kilometers journey. We are going to take the holy dip at Sangam. Bye bye. Har Har Mahadev. நாங்கள் போன அன்றைக்கி துரதிருஷ்டவசமாக 30 பேர் இறந்து போனதுனால சங்கம் கிட்ட யாருமே அலோவ் பண்ணல. சங்கம்னா வந்துட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி சேர்ற அந்த முக்கியமான இடம். அங்கே தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்நான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அன்றைக்கி யாருமே அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் நியரஸ்டாக கங்கா ஸ்நான் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நீங்கள் ஸ்நான் எடுத்துனால சங்கம் இல்லாத மற்ற இடம், அது கங்கா நதி மட்டும் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் நடந்து போயிட்டு ஸ்நான் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க.
காலையில் 5 மணிக்கு போக வேண்டிய நான் சாயந்தரம் 6 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். ஸோ சன்ரைஸுக்கு பதிலாக சன்செட்டு தான் போய் சேர முடிஞ்சுது. ஸோ அங்கே போயிட்டு கங்கா நதியில் வந்துட்டு 3 வாட்டி முங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கும்பமேளா ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் கோவில்லாம் கிடையாதுங்க. இங்கே நீங்கள் வந்து கங்கா நதியில் வந்துட்டு 3 வாட்டி முங்கி எழுதுறது தான் வந்துட்டு இங்கே ஒரு புண்ணியமாக கருதுகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், இந்த கும்பமேளாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் February 5க்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த மாதிரி கூட்டம்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக கும்பமேளாவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் அங்கே முங்கி எழுந்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு அந்த கங்கா நதியில் வந்துட்டு விளக்கு ஏற்றலாம். அந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொட்டை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு கும்பமேளா வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ காசுன்னு கேட்க மாட்டாங்க. ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு 7 பேரும் 70 ரூபா அவருக்கு கொடுத்துருந்தோம்.